இறுதியாக சொர்க்கத்திற்கு நுழையக்கூடியவருடைய நிலை எப்படி இருக்கும்? அவர் குறிப்பாக நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு வரக்கூடிய மனிதர். அவர் எப்படி இருப்பார் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே 6571வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் மற்றும் நரகவாசிகளின் நிலை குறித்து பின்வருமாறு கூறினார்கள். நரகவாசிகளில் இறுதியாக நரகத்திலிருந்து வெளியேறுபவர் யார் என்பதையும், சொர்க்கவாசிகளில் இறுதியாக சொர்க்கத்தில் நுழைபவர் யார் என்பதையும் நான் நன்கறிவேன். நரகத்திலிருந்து தவிழ்ந்தபடி வெளியேறுகிற ஒரு மனிதரே அவரிடம் அல்லாஹ் நீ போய் சொர்க்கத்தில் நுழைந்து கொள் என்பான். அவர் சொர்க்கத்திற்கு செல்வார். அது நிரம்பி இருப்பதை போன்று அவருக்கு தோன்றும். உடனே அவர் திரும்பி வந்து, என் இறைவா, அது நிரம்பி இருக்க கண்டேன் என்று கூறுவார். அதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன், நீ சென்று சொர்க்கத்தில் நுழைந்து கொள் என்று மீண்டும் சொல்லுவான். அவர் சொர்க்கத்திற்கு செல்வார். அது நிரம்பி இருப்பதை போன்று அவருக்கு மீண்டும் தோன்றும். எனவே அவர் திரும்பி வந்து, என் இறைவா, அது நிரம்பி இருக்க கண்டேன் என்று கூறுவார். அதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன், நீ சென்று சொர்க்கத்தில் நுழைந்து கொள், ஏனெனில் உலகம் மற்றும் அதை போன்ற 10 மடங்கு அல்லது உலகத்தை போன்று 10 மடங்கு இடம் சொர்க்கத்தில் உனக்கு உண்டு என்று சொல்லுவான். அதற்கு அவர், அரசனாகிய நீ என்னை பரிகாசம் செய்கிறாயா அல்லது என்னை நகைக்கிறாயா என்று கேட்பார். இதை கூறியபோது அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கடவாய்ப்பற்கள் தெரியக்கூடிய அளவுக்கு சிரித்தார்கள். இப்பொழுது இந்த ஹதீஸை பார்த்தால், ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு உலகத்தை போன்று 10 மடங்கு அங்கே சொர்க்கம் அவனுக்காக இருப்பதாக இந்த செய்தி ஹதீஸ் சொல்லுகின்றது. குறிப்பாக இந்த மனிதர் நரகத்தில் இருந்து சொர்க்கத்திற்கு வரக்கூடிய மனிதர். ஆக நரகத்தில் இருந்து சொர்க்கத்திற்கு செல்ல முடியுமா? நிச்சயம் முடியும், இன்ஷா அல்லாஹ்.